மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய முதலாவது செய்தி அது ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் நேற்று வாக்குத்தத்த செய்தி பேசினேன். இன்றைக்கும் மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்னிடத்தில் அவர் எப்பவுமே பேசும்போது அப்படி பேசவே மாட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களுக்காக நான் ஆயத்தப்படும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பின்னிட்டு பாராதே, பின்னாடி திரும்பி பார்க்காத. நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ஆழத்தை கலக்கி தெருவில் ஊற்றிட்டு திரும்பி பார்க்காம வான்னுவாங்க. ஒரு முட்டையில் எதனா தடவி கொடுத்துட்டு 3 வழி கூடுற இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வா. அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க. திரும்பி பார்த்துன்னா ரோட்டில் போகிறது வீட்டுக்கு வந்துடும். சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பின்னிட்டு பாராதே. திரும்பி பார்க்கக்கூடாத சில காரியங்கள் உண்டு. நம்ம இன்னும் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு முன்பதாய் சிலுவை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டோம். என் முன்னாடி ஆண்டவர் இருந்தாருன்னா நான் ஏன் பின்னாடி பார்க்கணும்? நான் தேடுறவர் எனக்கு முன்னாடி இருக்கும்போது நான் எதுக்கு பின்னாடி பார்க்கணும்? இன்றைக்கு கிறிஸ்துவர்களும் சபையும் பின்னிட்டு பார்க்கிறார்கள். சரி, நம்ம அங்கிருந்துதான் அப்படி இருந்திருப்போமே, நம்ம இங்கிருந்துதான் இதை செஞ்சிருப்போமே, அவசரப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டோமே, அவசரப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோமே, அவசரப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டோமே. அங்கே இருந்துதான் இது நடந்திருக்கும். எங்க இருந்தாலும் நடந்திருக்காது. உங்க இருதயத்தை நீங்க திடப்படுத்திக்கிங்க. பின்னிட்டு பாராதீங்க. ஆண்டவர் சில காரியங்களை நீங்க நன்றிகளை என்னைக்குமே மறக்கக்கூடாது. மற்ற செய்த உதவிகளை என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. இல்ல, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது நன்றல்லாத காரியங்களை அன்னைக்கு மறந்துடலாம். ஆனால் நன்மைகளை, உங்களுக்கு செஞ்ச உதவிங்களை, உங்கள் ஆபத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. பின்னிட்டு பாராதுன்றது அது நான் சொல்ல. இந்த விட்டுட்டு வந்த சில காரியங்களை இன்னும் விட முடியாமல் கூடவே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறத சொல்கிறேன். புரிஞ்சுக்கிச்சா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ரட்சிக்கப்பட்டும் சபைக்கு வந்தோம், ஊழியத்துக்கு வந்தோம், ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய துணிவும் தைரியமும் இருந்தும் கூட இன்னமும் நான் விட்டு வெளியே வர முடியாத பாவ சுவாபங்கள், தீவினையான காரியங்கள் என் சிந்தையிலும் என் இருதயத்திலும் இருக்குது. இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை பின்னிட்டு பாராதே. நீ உன்னை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்காம எப்படி உன்னால செய்ய முடியும்? நீ சிந்திக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்காம எப்படி உன்னால அதை சிந்திக்க முடியும்? நீ எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கறதுனால தான் உனக்குள்ள அந்த பாவம் இருக்குது. நீ எல்லாவற்றையும் செய்யறதுக்கு உன்னை அனுமதி கொடுக்கறதுனால தான் நீ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற. நீ அதை விட்டு வெளியே வந்தாதான் ஒரு உன்னதத்தை பார்க்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், ஒரு உயர்வை பார்க்க முடியும். உனக்கு முன்பதாய் இருந்து உன்னை வழிநடத்துகிற ஆண்டவரை உன்னால பார்க்க முடியும். பின்னிட்டு பார்க்கிறாங்க. யோசனைகளில் இப்ப கூட உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு யோசனை இல்லை. அலுவல்கள் இருக்குது, முடிஞ்ச உடனே நிறைய காரியங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் லைசன்ஸோட வண்டி ஓட்டுறீங்க? லைசன்ஸ் வச்சிருக்கிறீங்களா? யாரும் லைசன்ஸ் வச்சிருக்கிறீங்க? லைசன்ஸ் கேர்ள்ஸ், லேடிஸ்ல யாரும் லைசன்ஸ் வச்சிருக்கிறீங்களா? இல்லையா? ஆனா வண்டி ஓட்டுறீங்களா? வண்டி ஓட்டுறாங்க. லைசன்ஸே இல்லாமல் இன்னைக்கு வண்டி ஓட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சகோதரிக்கு டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு எப்படியாவது லைசன்ஸ் வாங்கணும்னு ஆசை. அவங்களுக்கு கார் கற்றுக் கொடுத்தாங்க, 2 வீலர் கற்றுக் கொடுத்தாங்க, கற்றுக்கிட்டாங்க. அப்போது அவங்க ஃபிசிக்கலாக கார் ஓட்டும்போது அதை கற்றுக்குனாங்க, 2 வீலரு கற்றுக்குனாங்க. இப்போ அவங்க மைண்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சில கேள்விகளை அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் கேட்குறாரு. ஏம்மா, இப்போ கார் 125 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. எதிரே ஒரு 6 அடி பள்ளம் இருக்கு. வலது புறத்திலிருந்து ஒரு வாலிபன் வரான், இடது புறத்திலிருந்து ஒரு முதியவர் வராரு. நீ பின்னாடி போகணும்னா உனக்கு முன்பதாக
நீ ஒரு பாறை இருக்குது, கட் பண்ண முடியாத ஒரு இடத்துல நீ பேக்கில் வர முடியாது. இப்போது இவைகளில் நீ வேகமாக 125 கிலோமீட்டரில் போகும்போது நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டார். அந்த சகோதரி யோசித்து சொன்னாங்க. முதலாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ வேண்டிய வாலிபன் நம்ம ஏன் அடிக்கணும், வயசானவர் மேலே ஏற்றிடுவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அவர் அதை ஃபெயில் ஆகிட்டார். 4 கேள்வி கேட்டார், 4 கேள்விலையும் ஃபெயில். அது அப்போது அதுக்கு ஒரு கஷ்டமாயிட்டு அந்த ஆர்டிஓ கிட்ட சண்டை போடுதான். என்ன சார் என்கிட்ட வேறு எதுனா எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டான். நான் என்னம்மா எதிர்பார்க்குறேன், நீங்கள் 4 கொஸ்டின் கேட்டீங்க, 4 கொஸ்டினுமே வேறு விதமாக பதில் சொல்கிறேன், எதுக்குமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, சரின்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு வேறு எதோ எதிர்பார்ப்புக்குது, என்ன நீங்கள் வேறு எதனா மிஸ்யூஸ் பண்ணாலும் பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்க்க. மேடம் இதுங்க ஏன் ஆவேசப்படுறீங்க, உங்களுக்கு பொறுமையவே இல்லையே. டிரைவிங்க்கு ரொம்ப அவசியம் என்னது, பொறுமை தான். எதுக்கு இப்போ ஆவேசம்? நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், நான் கேட்ட கொஸ்டின் என்னது, 125 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன், வலது பக்கம் ஒரு வாலிபன் வரான், இடது பக்கம் முதியவர் வராரு, எதிர்க்கா பள்ளம் இருக்குது 6 அடி, பின்னாடி பக்கம் பாறை இருக்குது, எப்படி போய் நீ அதை ஸ்டாப் பண்ணுன்னு கேட்டீங்க. நீ என்ன சொன்ன, ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, முதியவர் மேலே ஏற்றிடுவேன்னு. நான் அது தப்புன்னு சொன்னேன். 2வது என்ன சொன்னேன், வாலிபர் மேலே ஏற்றிடுவேன்னு சொன்னேன். சரி, வயசானவருக்கு நிறைய ஆசை இருக்கும், வாலிபன் அடிச்சா அவன் உடனே கூட அடிபட்டு நல்லாயிடுவான் சீக்கிரமான்ட்டு நான் அப்படி சொன்னேன் சார். கடைசியாக 3வது என்ன சொன்னேன், பள்ளத்தில் விட்டுருவேன். பள்ளத்தில் நம்மளுக்கு தானே, நம்ம யாருமே இடிக்கல, நம்மளே போய் இறக்கி விட்டுடலாம், நம்மளுக்கு எதனா ஆசைனா கூட வண்டி ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொன்னேன் சார். லாஸ்ட்டாக என்ன சொன்னேன், லாஸ்ட்டாக யாருக்கும் பிரச்சனை வேணாம், வண்டிக்கும் பிரச்சனை, வண்டி போனால் போது, எனக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்குதுன்னு வண்டி ரிவர்ஸில் எடுத்து நான் பாறை மேலே எடுத்துட்டு சொன்னேன். ஏம்மா இவ்வளோ சொல்கிறிய, பிரேக் அடிக்கணும் ஒன்று இருக்குது, அதை சொன்னியா நீ? வலதுபுறத்துலேருந்து நான் சொன்னதே நீ 125 கிலோமீட்டரில் போனால் முதல்ல என்ன பண்ணோம், ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணோமா? நீ அதை மட்டும் சொல்லாமல் நான் வாலிபனை இச்சிருவேன், நான் வயசானவன் இச்சிருவேன், நான் பாறையில் மோதிடுவேன், நான் பள்ளத்தில் விட்டுருவேன். நாங்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்கு அப்படி தான் கொஸ்டின் கேட்போம், நீ இல்லை கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லணும். அப்போ டிரைவிங் பண்ணும்போது என்ன ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், நினைவு ரொம்ப முக்கியம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இல்லாமல் உனக்கு எப்படி நான் லைசன்ஸ் கொடுக்க முடியும்ட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டார். இதே போல தான் ஒரு பிரசங்கம், ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைனா லைசன்ஸ் வாங்காமல் நிறைய பேருங்க உட்காந்துக்கிறீங்க. ஏன் தெரியுமா, உங்களால் இன்ன வரைக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. சர்ச்சில், ஊழியத்தில், சபையில், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல லைசன்ஸ் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம நினைவோடு ஆராதிக்கணும். அதாவது ஒரு சொத்து எழுதி கொடுக்கும்போது கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, என் சுய விருப்பத்தோடு கூட யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு தான் என்ன பண்ணுறேன், இதை எழுதி கொடுக்குறேன். ஆமாவா இல்லையா? அப்போது ஒரு சொத்துக்கு அவ்வளோ கவனமாக எழுதி பார்த்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க. சர்ச்சில் கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தை கேட்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும்ல. அப்போ உங்கள் நினைவுகளும் உங்களுடைய யோசனைகளும் எங்கே இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆலயத்துக்குள்ளன்னு வந்துட்ட பிறகு, சபைக்குள்ளன்னு வந்துட்ட பிறகு கர்த்தர் பேசுகிறதையும் உங்களுடைய இருதயமும் ஆண்டருடைய வார்த்தைகளும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். இனி வரைக்கும் நிறைய பேர் ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆகல. இனி வரைக்கும் நான் லைசன்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவத்தில் சும்மா நின்றுட்டு போயிட்டு இருக்கிறேன். நீங்கள் தினமும் போகலாம் ஆர்டிஓக்கு, தினமும் போய் எட்டு போட்டு பார்த்துட்டு தான் வர முடியும், லைசன்ஸ் வாங்க முடியல. ஏன்னா அங்கே ஓட்டும் போது யாரும் இல்லாத போது என்னால் ஓட்ட முடியுது. ஆனால் ஆர்டிஓ ஆஃபீஸர் பாஸ்டர் இருக்கும்போது ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாகுது. ஆமாவா இல்லையா? சும்மா இருக்கும்போது உங்களால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஆராதனை ஊழியம் பண்ணும்போது ஓடி போயிடறான். ஒர்ஷிப் பண்ணுறானா, பிரசங்கம் பண்ணுறேன்னா, இல்லை வேணா நான் அப்புறமா பண்ணுறேன், அடுத்த வருஷம் பண்ணுறேன், அடுத்த வாரம் பண்ணுறேன், ஸ்கிரிப்சர் ரீடிங் பண்ணுறேன், நான் படிக்க மாட்டேன். ஆனால் ஆள் இல்லாத போது உட்காந்து நின்று படிக்கிறது என்னது? ஆள் இல்லாத போது வண்டி ஓட்டி பார்க்கறது சூப்பர் தான், அது கற்றுக்குது. பயிற்சி எதுக்கு பயிற்சி எடுக்கிறோம்? லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தானே பயிற்சி எடுக்கிறோம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயிற்சி பெற்றாதான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். சபையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி வாழ்ந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் வரும். அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்குறவங்க பின்னிட்டு பார்க்க மாட்டாங்க,
வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, வார்த்தையை கனப்படுத்தாதவங்க, கர்த்தருடைய காரியங்களுக்கு செவி கொடுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்னவாச்சுன்னு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சுருக்கமாக. முதலாவது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். யாருடைய மனைவி? லோத்துனுடைய மனைவி. கர்த்தர் சொல்றாரு, சோதம் குமாரா பட்டணம் ரொம்ப பாவம் பண்ணதுனால சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? திரும்பி பார்க்காம ஓடி போயிருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிறைய நேரத்தில் கோவம் வச்சுன்னா திரும்பி பார்க்காம ஓடி போயிடு சொல்லுவாங்கல்ல. இங்க எச்சரித்து அனுப்புறாரு. நீங்க பயங்கரமான பாவம் பண்ணி எல்லாத்தையும் அழிக்க போறேன், நீ இவங்களுக்காக வருத்தப்பட்டுன்னு பொருள் ஆசை. ஏன்னா அந்த பட்டணத்தை யாருக்கு கர்த்தர் காட்டினாரு? ஆபிரகாமுக்கு காட்டினாரு. ஆனால் லோத் என்ன பண்ணாரு? அது ரொம்ப செழிப்பாக்குதுன்னு செழிப்பை நோக்கி ஓடினாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நான் வனாந்திரத்துக்கே போறேன், செழிப்புக்கே போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் கடவுள் என் கூட இருக்கிறாரு நட்பார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு என்ன நடந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. கர்த்தர் என் கூட ஆண்டவர் மட்டும் இருந்தால் போது எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். சொத்து ஆஸ்தி வச்சுன்னு இருந்து கடவுள் கூட இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எதனா பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் கூட கடவுள் இருக்கிறது தான் முக்கியம். ஆபிரகாம் கடவுளோட கூட போயிட்டாரு. கடவுள் ஆண்டவரே அவர் கேட்குறாரு, அவருக்கு கொடுத்துருங்க, நான் அப்படிக்கா போகிறேன். அவர் சொல்கிற, நீ கிழக்க போனேன், நான் வடக்க போகிறேன், நீ தெற்க போனேன், மேற்க போகிறேன், எங்கேயோ நான் போகிறேன், நீ என் கூட கடவுள் இருக்கிறாரு, நீ செழிப்பாக இருக்குது, ரொம்ப பாலம் தேர், நல்லா சந்தோஷமாக இருன்னு அமுச்சு விட்டாரு. நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொழுத்து போச்சுன்னா என்ன வரும்? திமிர் வரும், கடவுளை தேட மாட்டாங்க, தேவ பயம் இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவ பயம் இல்லை, திமிர் ஏற்றுன்னு கொழுப்பு ஏற்றுனான்னு கேட்டுக்கிறீங்க. சோதம் குமார் அழிச்சார்ல ஒரு நாள், நம்மளுக்கு ஒரு நாள் வருமா வராதா? வருமா வராதா? வரும். செழிப்பை நோக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, நன்மை பெற்றுக்கொண்ட, இனி சபைக்கு போனன்ற அவசியம் இல்லை, இனி ஊழியத்துக்கு போனன்ற அவசியம் இல்லை, இனி நான் எதுவும் என்ன பண்ணலாம் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், அப்படிலாம் கிடையாதுமா. சோதம் குமாரை முதல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, போய் நல்லா வாசம் பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. நாளுக்கு நாள் ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை மறந்தாங்க, அவருடைய அபிஷேகத்தை மறந்தாங்க, அவருடைய வல்லமையை மறந்தாங்க. ஒவ்வொருவரும் பாவம் பெருகி, விபச்சாரம், வேசித்தனம், இச்சை அதிகமாக பெருகி, பாவம் பெருகினதுனால கர்த்தர் சோதம் குமார் வேற வழி இல்லாமல் அழிக்கிறாரு. ஆமாவா இல்லையா? நம்மளை அழிக்கணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது, வேற வழி கிடையாது. இது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணும். இப்போ ஒரு மரம், நல்ல மரங்க, நல்ல கனி கொடுத்த மரம், திடீர்னு அதில் ஒரு பூச்சி அடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அது வெட்டுறதுக்கு மனசு வராது, வேற வழியில் அது வெட்டலைன்னா என்ன ஆகும்? அங்கே தோட்டத்தில் இருக்கிற மற்ற செடி என்ன ஆகும்? போயிடும். அதனால வழி இல்லாமல் அந்த மரத்தை நம்ம ரொம்ப ஆசையாக வச்சிருப்போம், ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கும், நல்ல கனி கொடுத்துருக்கோம், இது வெட்டுறதுக்கே மனசு இல்லையா? என்ன பண்ணோம்? இது வெட்டினா தான் மற்ற செடியாவது காப்பாற்ற முடியுன்றதுனால வெட்டி போட்டுருவாங்க. அது போல சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க போறேன், திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. எச்சரிப்பு தான் இது. அழிக்க போகிறேன், திரும்பி பார்க்காம போயிடு. சொல்ல, நான் அழிக்க போகிறேன், திரும்பி பார்க்காம ஓடி போயிடு, திரும்பி பார்க்காம ஓடி போயிடுன்னு சொல்றாரு. திரும்பி பார்க்காமல போனோம், அவர் கோபத்தில் இருக்கிறாரு. இந்த அம்மா எல்லாமே இப்படித்தான். இந்த அம்மாவுக்கு என்னன்னா, திரும்பி தான் பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கல. இந்த கெருவத்துக்கு தான் இப்படி உட்காந்து கிடக்குற எல்லாரும். கெருவமோ, இந்த ஆணவமோ, இந்த வைராக்கியமோ, இந்த பெருமையும், இதுக்கு தான் எங்கிருந்து ஒரு வீரா சர்ச்சுக்கு வந்து ஊழியத்துக்கு வந்து வசனம் படிச்சு பிரசங்கம் பண்ணி வொர்ஷிப் பண்ணி காணிக்கெல்லாம் போட்டு போற, உனக்கு எப்படி வீரா போறது? கடவுள் செய்யாதுன்னு சொல்றாரு, நீ எப்படி அது துணிகரமா செய்யற? நம்ம துணிகரமா செய்யறாங்க அந்த கோபத்தை. திரும்பி பார்க்காதன்னா கொஞ்சம் தொலைவு போயிட்டு எல்லாம் திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மனைவி உப்பு லோத்து திரும்பி பார்த்தா இருப்பாரு, வேற வழியே கிடையாது. அது தெரிஞ்சிச்சு, இழுக்கிறாரு, வரல, தொட்டு பார்க்கிறாரு, ஆஹா திரும்பி பார்த்துக்கிறாள் இவ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. என்ன பண்ண முடியும்? இந்த அம்மா போயிடலாம் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஐயோ நிறைய பொருள் எல்லாம் விட்டு போருமே, அதை ஒரு வீடு எரிஞ்சுனுக்குதான், உள்ள போய் அந்த அம்மா டிவி இருக்குதான், ஐயோ சீரியல்லாம் பார்க்க முடியாது,
வீடே எரிஞ்சு நிற்குது, என்னம்மா சீரியல், வாமா வெளியே அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன, சோதம் குமார் அழியிறது முக்கியம் கிடையாது. பொண்ணு பொருள் செழிப்பு ரொம்ப எனக்கு பிடிச்ச இடமாச்சு, அங்கே எனக்கு போகிறதுக்கு மனசே வரலையே. போனாதான் போனா போயிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு நீ எங்கே போகிற போடான்னா நான் போயிடுவேன், அவ்வளோதான். எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு எது மேலேயுமே எனக்கு இங்கே எதுலேயுமே இருக்கணும் செய்யணும் ஆசைலாம் கிடையாது. நீ போடா கிளம்பி, நான் கிளம்பி போயிடுவேன். ஏன் ஆண்டவரை போக சொல்லுங்கலாம் கேட்க, நான் போகிறேன்னா அவர் போக சொன்னால் நான் போயிட்டேன், அவ்வளோதான். அவர் இருக்க சொன்னால் நான் இருப்பேன், அவ்வளோதான். நான் அவருக்கு தான் கட்டுப்பட்டுக்கணும், அவருக்கு தான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நீங்களும் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? சில பேர் இன்னும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகணுவாங்க. அந்த இடத்துல உக்காந்தா பிரச்சனை வரும் தெரியல, தெரியுமா தெரியாதா? பிரச்சனை வரும் தெரிஞ்சு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போ. உக்காந்து பேசிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கின்னு அழுதுக்குன்னு போய் இஷ்டத்தில் அழுது. அப்பவே சொன்னார், கிளம்பி வான்னு சொன்னார். மனசுல உனக்குள்ள இருந்து பேசுறாருல, அங்க இருக்காதுடா தம்பி, அங்க நிக்காதடா, வந்துடுறான்னு சொல்றாரு. கீழ்ப்படிஞ்சியா? உப்பு தூணா மாறி போய் நிற்குது. திரும்பி பார்த்தோன்னா உப்பு தூணா. கர்த்தர் செய்யாதன்னு சொல்ற எந்த காரியத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அவர்கிட்ட போராடிலாம் கேட்காதீங்க. போராடி ஆண்டவரை பண்ணிடு 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 செஞ்சுட்டு செஞ்சுட்டு அப்படி கிடையாது. நீ செய்வீங்க, நீங்க பண்ணுவீங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசி. நடந்துருச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான். அவர் செய்வார், அவ்வளோதான். நம்ம செழிப்பை பார்த்துச்சு, ஆசீர்வாதத்தை பார்த்துச்சு. இதுக்கு என்னன்னா, சோதம் குமார் விட்டு வரத்துக்கு மனசு வரல. எல்லாமே சில பேர் வழி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துனே போவான். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ நல்லா உங்கள் கூட்ட தான் இருந்துச்சு. ட்ரெயின் கடைசி வரைக்கும் பார்த்துனே இருப்பான். ட்ரெயின் போய் சேர்ந்துட்டு இருக்கும். எங்கே போய் எங்கேயோ சேர்ந்துட்டு இருக்கு. ட்ரெயின் ஊரில் போய் சேர்ந்துட்டு இருக்கு, சென்னைக்கே சேர்ந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்கும் நின்று பார்த்துன்னு இருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணுவான், நான் போய் சேர்ந்துட்டேன் சென்னைக்கு. ஐயோ, நான் இன்னும் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன். நீ போய் நிற்கிற டாட்டா கட்டுற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. எப்படி தெரியும்? சும்மா அதெல்லாம் கிடையாது. திரும்பி பார்க்காதன்னு சொன்னார். இந்த அம்மா பொருள் ஆசை நிமித்தம், உலக ஆசை நிமித்தம் உங்களுக்கு நிறைய விஷயத்திலிருந்து விட்டு வரத்துக்குன்னா இல்லை, மனசு இல்லை. ஆண்டவர் சொல்லாருன்னா வேற வழி இல்லைங்க, விட்டு வந்துருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ பணமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆஸ்தியமாக இருக்கட்டும், தப்பான காரியமா அதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு நீ செய்யாத. விட்டுருன்னா விட்டுரு, அவ்வளோதான். அதை விட்டுருன்னா அதை விட்டுருங்க, அவ்வளோதான். ஆண்டவரே இது என்ன இப்படி, இது ஆண்டவரை விட்டுருது, இதெல்லாம் விட்டுருப்பா, அங்கே இருக்காதப்பா, அதை செய்யாதப்பா. சோதம் குமாரை விட்டு வெளியே வாங்கினாரு. திரும்பி பார்க்காம போயிடுனாரு. இந்த அம்மா நல்லா போயிட்டே இருக்குது, ஏன் திரும்பி பார்க்கணும்? ஆசை. நிறைய பேர் இன்னைக்கு எதில் மாட்டிக்கிறாங்க? ஆசையால தான் மாட்டிக்கிறாங்க. ஆசை வச்சு வச்சு தான் எல்லாம் மாட்டிக்குது. என்னத்துக்கு ஆசை வைக்கிறீங்க? நல்லா பாடியிருப்பார்ல, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. அவ்வளோதான். ஆசையெல்லாம், என் ஆசையாக இருந்தாலும் சரி, என் தேவையாக இருந்தாலும் நீங்கள் தான். வேறு எந்த ஆசையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ பழகிக்குங்க. நீங்கள் எது ஆசை ரொம்ப வைக்கிறீங்களோ அது சீக்கிரமாக நம்மளை விட்டு பிரிஞ்சிடும். எதுலேயுமே ஆசை வைக்காது. சோதம் குமார மேலே பெரிய ஆசை வச்சிச்சு. சோதம் குமாரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சோதம் குமாரோடு நினைச்சு, இங்கே தானம்மா இருக்க ஆசைப்பட்ட, நீ உப்பு தூணா இங்கேயே ஆண்டவர், அவ்வளோதான். திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி பார்த்தா உப்பு தூண் ஆகிடுவேன்னு சொன்னார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படினுமா கீழ்ப்படிக்கூடாதா? அம்மா சொல்கிறாங்க, இது எடுக்காதம்மா, எடுத்த உனக்கு பிரச்சனைமான்றாங்க. நான் உனக்கு தெரியுமா? நான் உனக்கு அவ்வளோ அறிவா? அப்புறம் அழுதுக்குன்னு, அம்மா நீ சொன்னியம்மா அப்போவே செய்யக்கூடாதுன்னு, மாட்டிக்கிட்டம்மா, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுன்னு மிரட்டுறாம்மா அவன், எனக்கு பயமாக்குதுமா. அறிவில்லை உனக்கு? எத்தனை முறை சொன்னாங்க அம்மா, பண்ணாத பண்ணாத செய்யாத செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, புத்தி இல்லை. எத்தனை முறை சொன்னாங்க, பண்ணாதம்மா வேணாமா, அது தவறு. அப்பா சொல்றாரு, தம்பி வேணாடா, அது உனக்கு சரியில்லை, நம்ம குடும்பத்துக்கு அது சரி வராது. ஸ்க்ரீன்ஷாட் இப்போல்லாம் ரொம்ப டெக்னாலஜி, எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா மெட்டுறது. பிளாக்மெயில், நீ அங்கே வரல இது விட்டுருவேன். தேவையா உன் வாழ்க்கை இதா? என்ன அழகாக வளர்த்தாங்க. கேட்குற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, கேட்கும் போதில் 50 100, கேட்குற வண்டி, கேட்குற ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்களே. சூப்பராக ஏமாத்தினுக்கிறீங்க.
சோதம் விட்டு வந்துன்னா விட்டு வந்து, கடவுள் வந்து சில விஷயத்தை விட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. தம்பி சில காரியத்தை விட்டுட்டு வரணும். என்னால் விட முடியல நீ சொன்னேன்னா வேற வழியே கிடையாது. ரொம்ப நாளைக்கு நீ அங்கே தான் நிற்கணுமே. ஆண்டு வருகை மட்டும் உப்புதுன்னா அங்கே தான் கிடக்கும். அது திரும்பி பார்க்காத நேரத்தை திரும்பி பார்த்தாங்க. என் பொண்டாட்டி இது மாதிரி ஆயிடுச்சேன்னு அவர் திரும்பி பார்த்துட்டாருன்னா அவரும் இங்கே நின்று போயிட்டு இருப்பார். அவர் சுதாரிச்சுக்கினார். ஆபிரகாமுடைய சகோதரன் அல்லவா, அவருக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குது, அவ்வளோதான். அடிப்பாவி, திரும்பி பார்க்காதன்னு சொன்னாரு, இனி நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி பார்த்து இப்படி உப்பு தூணா இங்கேயே நிற்கிறாளே, நான் என்னத்தை பண்ணுறது? உன் கூட இருந்தா உன்னை பார்த்தா நானும் கெட்டு போயிடுவேன், நானும் உப்பு தூணா மாறி போயிடுவேன். சரி, இங்கே சோதாம் குமார் தான் ஆசைப்பட்டேன், இங்கே இருந்து தொலைன்னு விட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அவங்க காப்பாற்றிக்கணும். இது ஐயோ பொண்டாட்டின்னு திரும்ப மூஞ்சி போச்சு கதை. பிரதர், நீ எது நான் அது ஒய்ஃப்னு நான் சொல்ல, பொதுவாக நீங்கள் விட வேண்டிய சில தவறுகள்லாம் இருக்குது இல்லை, விடுன்னா ஆண்டவர் சொல்கிறேன். எத்தனை முறைங்க கண்டிக்கிறாரு, எத்தனை முறை சொல்கிறாங்க விடுன்னா என்ன பண்ணணும்? விட்டு வந்தோம்னாப்பா எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவர். பிடிச்சிக்கினீங்கன்னா ஷார்ப்பான பொண்ணுடாது, பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, நல்ல பையன், கரெக்டாக சொன்னவொன்னே பிடிச்சிக்கலாம் பாரு, அவ்வளோது, அது நல்லது. அதை விட்டுட்டு என்னால் விட முடியலையே, உப்பு தூணாவது அப்படியே தூக்கிறேன், விட்டு போயிட்டாரு. நல்லா இருந்தார், சூப்பராக இருந்தார். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சார். கடவுளுக்கு பயந்து நடங்க, விட்டுருங்க, இழுத்துன்னு வராதிங்க எல்லாத்தையும் கூட. யாருக்கு அவமானம்? அது குடும்பத்துக்கு அவமானம். நம்ம எவ்வளோ பெரிய குடும்பம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். விட வேண்டிய காரியத்தை விட்டுட்டு பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பின்னிட்டு பாராத. அவர் சொன்னார் திரும்பி பார்க்காதுன்னா திரும்பி பார்த்து பிரச்சனையாச்சு. ஆமாவா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் திரும்பி பார்த்துருக்கிறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ சொல்லணும், I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me. எனக்கு முன்பாக சிலுவை இருக்குது, உலகம் பின்னாடி இருக்குது. பாடினே போனோம். என்ன சொல்லணும்? சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். நீ உலகத்தை பார்க்க போறியா, சிலுவையை பார்க்க போறியா? என்னை அறியாமல் நான் அழுதுறேன். என்னை அழுகாமல் எனக்கு நான் யோசிக்கிறேன், இவ்வளோ அழகான பாதம், ரொம்ப சாஃப்டான பாதங்க அது. அவர் செருப்பு எவ்வளோ விலை உயர்ந்த, அவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸு பங்கிட்டு கிழிக்க முடியலையாம். ஏன் தெரியுமா? ஒரே நூலில் செஞ்ச ட்ரெஸ் தான் அவருக்கு ட்ரெஸ்ஸு. காஸ்ட்லி ட்ரெஸ். அப்போவே பிராண்டடாக போட்டு சுற்றினார் நம்ம ஆளு. ஒரு சொல்லுவாங்க, அப்போவே கோட் சூட்டு போட்டார் அம்பேத்கர்னு. அந்த மாதிரி ஏசு கிறிஸ்து அப்போவே என்ன பண்ணிக்கிறாரு? ஒரே நூலில் தைச்ச ட்ரெஸ்ஸு, ஸ்டிச்சிங்கே கிடையாது, கட் பண்ணுறது தைக்கிறது கிடையாது. ஒரே நூல், அவ்வளோ பெரிய நூலை அப்படியே சுற்றி ட்ரெஸ்ஸாக பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அங்கி, ஒரே நூலில் செஞ்ச ட்ரெஸ் அது. ஸ்டிச்சிங்கு, கட்டிங்கு, பேஸ்டிங்லாம் கிடையாது. ஒரே நூலில் செஞ்ச ட்ரெஸ்ஸு போடுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய, அந்த ட்ரெஸ்ஸு உருவிட்டு நிற்க வைக்கிறானுங்க ஆண்டவர். நீ பண்ண தப்புக்காக உங்கள் அப்பாவுடைய பேண்ட் ஷர்ட் அவுத்து நிற்க வச்சா கோபம் வராது? கழு தூக்கி அடிக்க மாட்டா? வெறி வரும்ல? ஏய், எங்கள் அப்பனோட நிற்க வச்சுக்கிறேன், வெறி வராது? ஆனால் ஆண்டவரை பல நேரத்தில் நிர்வாணமாக நிற்க வச்சுட்டு வந்துக்கிறீங்க. இங்கேயே இருங்க, விட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நிறைய இடத்துல. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சிலுவை இல்லை, உலகம் தான் இருக்குது பின்னாடி. நான் பின்னாடியே பார்த்துன்னு போகிறேன் ஆண்டவர், ரிவேஸ்லையே இல்லை. எனக்கு சிலுவை இருந்தால் முன்னாடி வருவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்கள் லைஃப் ரொம்ப கன்றாவியாக இருக்கும். உலகத்தில் இருந்தால் என்ன கிடைக்க போகுது? இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. இதுக்கு மேலே ஒரு நித்திய வாழ்வுக்குது இல்லை, அதுக்கு பொறுத்த நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தானே ஞானஸ்தானம், அதுக்கு தானே பிரசங்கம், அதுக்கு தானே சபை. எதுக்கு சர்ச்சை திறந்தே வச்சுக்கிறாங்க? எதுக்கு சபையில் ஊழி நடந்துகிட்டே இருக்குது? நித்தியத்துக்கு போகிறதுக்கு வழி காமிக்கிறதுக்கு தான். காணிக்காக வருவாய் தருணம் இதுக்காக கிடையாது. சபை எதுக்கு திறந்துருக்குது? உங்களுக்கு நித்தியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, பரலோகத்துக்கு கொஞ்சம் விட்டால் கூட நீங்கள் மிஸ் ஆகிடக்கூடாது இல்லை. அதனால எப்படியோ கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். சபை மேலே, ஊழியத்து மேலே, ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க தினமும். ஊழியம் ஊழியம் ஊழியம், வசனம், வாட்ஸ்அப்பில் வசனம், ஸ்டேட்டஸில் வசனம் வந்துக்கிட்டே இருக்குது. வசனங்கள் வருது, வார்த்தைகள் வருது, எல்லாத்தையும் கேட்டு 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 நடக்கிறது கிடையாது.
பார்க்கறது ஆமென் சொல்றது நடக்கிறது கிடையாது, அல்லேலூயா சொல்றது நடக்கிறது கிடையாது. யாரை மகிமைப்பட்டு இருக்கிறீங்க? உலகத்தை பார்த்துட்டு வாழாதீங்க. உலகம் உங்களை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போயிடும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சிலுவை நோக்கி பாருங்க. லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தா உலகத்தை பார்த்ததுனால உப்பு தூணா மாறி போய் கடைசி வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருக்கிறா. ரெண்டாவது ஒரு ஆளை காண்பிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆகையால் இங்க பாருங்க, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி சுகமாக்கி அமைச்சிடுறாரு. ஊழியக்காரனுக்கு காணிக்க வாங்கன்ற எண்ணம் இல்லை. அவர் சொல்றாரு, நான் ரொம்ப வருஷமா பலவீனப்பட்டுக்கிறேங்க, அந்த குஷ்டரோகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பெரிய பலவான், நான் பெரிய அதிபதி, ஆனால் எனக்கு குஷ்டரோகம் புஷ்டுக்குது, என்னை எவனும் மதிக்க மாட்டான், எனக்கு குஷ்டரோகம் நல்லா அவனை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துன குணமாகல. இவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி செய், அங்கே போய் தண்ணி இருக்குதுப்பா, அதை ஸ்நானம் பண்ணிட்டு வா. அவனுக்கு கோவம் வருது நாகமானுக்கு, இவன் நான் பைத்துக்காரனா, இவன் ஜோம் பண்ணி எண்ணெய் போட்டு ஜோம் பண்ணி அனுப்புவான்னு பார்த்தா என்ன போய் குளிச்சுட்டு வான்றான். நான் குளிச்சு தான் வந்தேன், வீட்டில் இருந்து குளிக்காம உன்னை பார்க்க வந்துருக்கிறேன், நான் வீட்டில் இருந்து குளிச்சுட்டு தான் கிளம்பி வந்தேன் உன்னை பார்க்கறதுக்கு. கோவம் வருது. கோவம் கூட இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்கிறாரு, எப்பா இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன், இவர் நான் என்னை திரும்ப போய் ஸ்நானம் பண்ணுன்றாரு. எங்க ஒரு தீர்க்கதரிசிங்க, ஊழியக்காரங்க சொல்கிறபடி செய்யுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க, அவர் எதுனா சொன்னால் ஒரு காரணம் இருக்குங்க. எதை சொன்னாலுமே இடமா புரிஞ்சுக்கின்னு பாஸ்ட் என்ன தான் சொல்லுறாரு அவரு, என்ன தான் குறி வச்சு. நீங்கள் எனக்கு ரொம்ப சம்மந்தம் பாருங்கள், உங்களுக்கு குறி வச்சு பேசுகிறேன், உங்களை குறி வச்சு பேசுனா எனக்கு 5 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. என்னங்க, நான் யாரையும் குறி வச்சு யாருமே உண்டிகள் வச்சுலாம் அடிக்கிறது கிடையாது, எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையாது. அவர் சொல்கிறத சொல்லிட்டு போன அவ்வளோதான். அவர் வேலைக்காரன், ஊழியக்காரன்றது அதுதான் வேலையே. அவர் தீர்க்கதரிசிங்க, அவர் சொல்கிறபடி செஞ்சுருங்க, இப்படி கூட சொல்லுங்க. பாஸ்ட்டு கொஞ்சம் அவர் சொல்கிற மாதிரி இருந்தால் பண்ணி விட்றியா, இடம் ஓடுமா நாளியா கொஞ்சம் சொல்லுங்க. அவன் அப்படி தான் சொல்லியிருக்கிறான். பாஸ்டர் கொஞ்சம் அவர் அந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் சொல்கிற மாதிரி, ஐயா அவசரப்பட்டுறது, உனக்கு சுகமாகணுமா, எனக்கு சுகம் தான் வேணும், உனக்கு சுகம் வேணும், உனக்கு குணமாகணும், குஷ்டரோகம் நல்லா ஆகும்னா அந்த ஆள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டு நந்துக்கோ, வாழ்க்கை ஆசீர்வாதமா. இந்த பைத்துக்காரன் சொல்கிறது கொஞ்சம் கேட்டு நந்துக்குங்க. புரியுதா இல்லையா? உங்களுக்கு வசனம் புரியுதா இல்லை? என்ன பைத்துக்காரன்றது உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு. இங்கே பாருங்க, அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போ ஸ்நானம் பண்ணுன்றாரு. அவர் கோவம் நான் பண்ண முடியாது, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவர் சொல்கிறபடி செய்யுங்க, குளிச்சுட்டு வாங்க, என்ன தான் நடக்குது பார்க்கலாம். ஒருவேளை குளிச்சுட்டு வந்த பிறகு ஜெபம் பண்ணுவார் பிள்ளைக்குது. நாகம்மான் 1 முறை 2 முறை மூங்கி எழுகும் பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்த குஷ்டங்கள்லாம் மாறி அவருடைய தோல் தசைகள் எப்படி மாறினது? கோபத்தோடு போய் முழுங்கினா வெளியே வரும்போது சந்தோஷமாக அந்த ஊழியக்காரனை புகழ்ந்துக்கிட்டே வரான். பிரதர் சிஸ்டர், நான் சொல்கிறது நிறைய நேரத்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆள்ட்டு விட்டு இறங்கி வந்த வாய்மையில் குத்தம் போல கூட இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் முழுங்கி வந்துட்டீங்கன்னா, நீங்கள் உள்ளே இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, நல்ல பாஸ்டர் தாங்க அவர், சதை கரெக்டாக தான் சொல்லிக்கிறாப்புல, நம்ம தான் அவர் தவற நினச்சிக்கணும். பாரு குழந்தை சரீரம் போல் மாறிடுச்சியா, எனக்கு நல்லா சுகமாயிடுச்சியா, அற்புதமாயிடுச்சா, ஒரு குஷி ஆயிடுச்சு, இப்போ சந்தோஷமாய். உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாஸ்டர், என்ன வேணும் கேளுங்க பாஸ்டர். கார் வேணுமா, நான் ரதம் ரதம் வேணுமா, விலையேறிப்பட்ட வஸ்திரம் இருக்குது, எத்தனை லட்சத்தில் ட்ரெஸ் வேணும் கேளுங்க பாஸ்டர், நான் வாங்கி தரேன். ஏய் உன் ட்ரெஸ் ரதத்தில் எடுத்துன்னு ஓடுற, யாருக்கு வேணும் உன் ரதம் உன் ட்ரெஸ் இல்லை? எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. வந்த வேலை முடிஞ்சிச்சா, சுகம் பண்ணாரா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பு போ. அவள் தான் ஊழியக்காரங்க, அவள் தாங்க ஊழியக்காரங்க. ஜெபம் பண்ணிட்டு வருவாய் காணிக்க கேட்டால் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீ கனப்படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தர் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற சில பேர்கிட்டலாம் வாங்காதீங்க. வெக்கமா இல்லையாடா உனக்கு? நீ சோறு போடல, நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, பெட்ரோல் துட்டு இல்லாமல் சுற்றின்னு இருக்கிறேன், நல்லா தானே டேங்க்லாம் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறேன், அங்கங்கே போய் கை நீட்டிகிட்டு இருக்கிறேன், ஆர்வம் கட்டுவேன் போடா. மோசமானாலே வச்சிருக்கிறாரு. பேக்கெட்டு காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, பேக்கெட்டு ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் சுற்றின்னு இருக்காது அங்கங்கே, நீ இரு. அவனை போஷிப்பு நடத்த ஊழியக்காரர் எல்லாரும் காணி கூத்த வாங்கிக்க முடியும், அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையாக அப்படி கிடையாது, பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. எல்லா காணிக்கையும் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்க முடியாது. சில பேர் என்கிட்ட காணி கூத்துட்டு போவாங்க, அது என்றைக்குமே என் பைபிள் வச்சு நான் வீட்டுக்கு எதுவும் போந்தே கிடையாது, பொட்டியில் போட்டு போயிடுவேன், இல்லை இதிலே போட்டு போயிடுவேன்.
அவர் வாங்காதன்றதை அவங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் வாங்கிக்குவேன், அவ்வளோதான். ஆனால் அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாது, அங்கே போட்டு போடான்னுவார். நான் என்ன பண்ணேன்,